Hi students, I am Sam here. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா another important topic 5 mark questionல magnetic field at a point along the equatorial line due to the magnetic dipole. சரிதானா? bar magnet நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இது எப்படி படம் வரையலாம்னு பாரு. இந்த மாதிரி ஒரு bar magnet இருக்கு. இது நார்த் போல்னு வச்சுக்க, இது வந்து சவுத் போல்னு வச்சுக்க. இது வந்து சென்டர் ஓன்னு எடுத்துக்கிட்டோம். இதனுடைய லென்த் வந்து எவ்வளவு L, இதனுடைய லென்த் எவ்வளவு Lன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆக்சியல் லைனில் சிங்கிற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி இப்போ ஈக்வட்டோரியல் லைனில் கன்சிடர் பண்ண போகிறோம். இது சின்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்க. இப்போ இதனுடைய போல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கும், QM இருக்கும். அப்படி தானே இங்கேயும் QM இருக்கும். இப்போ இங்கே எப்படி இருக்கும், QM at C. சரிதானே? இந்த வேல்யூ வந்து எப்படி சொல்லியிருக்கோம், 1 ஆம்பியர் மீட்டர்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இந்த பாயிண்டில் இந்த நார்த் போல் ஆலயம் இதில் வந்து யூனிட் நார்த் போல கொண்டு வைக்கிறோம். சரிதானா? வச்சோன்னா இதனால் இதில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், இதனால் இதில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? இப்போ வந்து படம் வரைஞ்சின்னா எப்படி போடுவான், இந்த மாதிரி படம் வரைவான். சரியா? இப்போ இது வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. சரியா? இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், தீட்டா இருக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், தீட்டா இருக்கும். இப்போ இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும், நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஆர் டேஷ்னு வச்சுக்கிங்க, ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப்னு பண்ணி ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இப்போ இதில் உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ் இதனால் இந்த நார்த் போலில் ஒரு அட்ராக்ஷன் வரும். இதை வந்து என்ன சொல்கிறோம், பிஎஸ்ன்னு சொல்கிறோம். இதனால் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும், இதை வந்து பிஎன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும். இதை கொஞ்சம் டீட்டெயிலாக படம் வரைஞ்சோன்னா எப்படி வரையலாம், இந்த பாயிண்ட்டை நான் வரைகிறேன். இதில் ரெண்டு வகையான ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஒன்று வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸ், இது வந்து என்ன சொல்லலாம், மேலே பிஎன் தானே, பிஎன் சைன் தீட்டான்னு சொல்கிறோம். இது ஜே கேப்னு போட்டுடலாமா? இதை வந்து இது வந்து பிஎஸ்ன்னு சொல்கிறோம், பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப்பு, பட் மைனஸ் சைன் இருக்குது. சரியா? இந்த இடத்துல பாரு, இதை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். மேலே இந்த மாதிரி தானே இருக்குது நமக்கு. இது என்ன சொல்கிறோம், பிஎன்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோம், பிஎஸ்ன்னு சொல்கிறோம். இதான் ஆங்கிள் தீட்டா, இதான் ஆங்கிள் தீட்டா. இதை வந்து என்ன சொல்கிறோம், பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப். ஏன்னு சொல்கிறோம், மைனஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அதனால இதை போடுறோம். அதே போல் இது பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப்பு. ஐ கேப்புனா இது மைனஸ் சைன். சரிதானா? மைனஸ் சைனில் வருது. இந்த ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிரும், ஏன்னா இது ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, அதனால கேன்சல் ஆகிருது. இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், பிஎன் ப்ளஸ் பிஎஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த பிஎன்கிறது வந்து எவ்வளவு, பிஎன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும், பிஎன் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம், இந்த இதையும் இது ரெண்டையும் சேர்க்குறோம். அப்படி தானே? அப்போது மைனஸ் பிஎன் cos theta I cap plus bn sin theta j cap. சரிதானா? sin theta j capன்னு சொல்கிறோம். BS is equal to என்ன போடுவோம், BS is equal to minus of BS cos theta I cap minus BS into sin theta J capன்னு போடுறோம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம். அப்போ B is equal to என்ன வரும், B is equal to மைனஸாக காமன், இந்த ரெண்டு இது ரெண்டும் கேன்சல் ஆகிருது. அப்படி தானே? ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டுறோம், இதில் மைனஸ் வந்து காமனாக இருக்குது. அப்போ மைனஸ் காமனாக இருக்குன்னா
Bn plus Bs into cos theta I capனு போட்டுடலாமா? cos theta I capனு போட்டுடலாம். Bn உடைய வேல்யூ எவ்வளவு? Bn உடைய வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Bnங்கிறது எவ்வளவு? இதனால் உண்டாகக்கூடியது சரிதானா? இந்த இடத்துல நார்த்து போல் வைக்கிறனால இதில் எவ்வளவு ஃபீல் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது என்ன சொல்கிறோம்? μ0 டிவைடட் பை 4π இன்ட்டு QM இன்ட்டு QMC. QMC வந்து 1 ஆயிடுது டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயருங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஆர் கேப்னுடைய ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஆர் கேப்னுடைய ஸ்கொயர். சிமிலர்லி பிஎஸ்ஸும் அதே தான், அதே வேல்யூ தான் வரப்போகுது. μ0 டிவைடட் பை 4π QM டிவைடட் பை ஆர் கேப்னுடைய ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல ரெண்டு போட்டால் இந்த டபுள் மடங்கு ஆகும். 2 இன்ட்டு சம்திங் அப்படி தானே? 2 இன்ட்டு சம்திங். அப்போ இந்த பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுடலாம்? மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு μ0 பை 4π இன்ட்டு QM டிவைடட் பை ஆர் கேப் ஸ்கொயர் இன்ட்டு என்ன போட்டுடலாம்? இந்த வேல்யூ வரும் இல்லையா? காஸ் தீட்டா ஐ கேப். சரியா? ரைட். இப்போ அந்த ஆர் டேஷுங்கிறது என்னது? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப்னு சொல்கிறோம். அப்போ பி கேப் இஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2 இன்ட்டு μ0 பை 4π இன்ட்டு QM டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃபுக்கு வந்து ஸ்கொயர். அப்போ அதை அப்படி போட்டுடலாம். இதில் காஸ் தீட்டானா என்னன்னு கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டானா என்னது? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent side by hypotenuse. இப்போ பாரு, இந்த இதை எடுத்துக்க. N இது O இது C சரிண்ணா? இந்த ட்ரையாங்கிளில் இது ஆப்போசிட் சைடு, இது adjacent சைடு, இது hypotenuse. அப்போ adjacent side by hypotenuse. adjacent side வந்து எவ்வளவு? L. அப்போ என்ன போட்டுடலாம்? cos theta is equal to L. adjacent side வந்து எவ்வளவு? L. hypotenuse எவ்வளவு? R dash. R dash. சரியா? அப்போ அதை போட்டுடலாமா? அப்போ L டிவைடட் பை ஆர் டேஷ். ஆர் டேஷுங்கிறது எவ்வளவு? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப். இப்போ இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1.5 இருக்குது. இப்போ 1 அரை 1.5 1.5 வந்து 3/2ன்னு போட்டுடலாம். அப்படிதானா? சரி, அது எப்படி எழுதுறேன்னு பாரு. பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2 μ0 டிவைடட் பை 4π சரியா QM into L divided by R square plus L square the whole power 3/2 போட்டுடலாம். சரியா? சிமிலர்லி இந்த L வந்து எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்மாலராக இருக்குது ஆரை கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கும்போது நம்ம கண்டிஷன் என்ன போடுவோம்? R is far greater than Lன்னு சொல்லி போடுறோம். அப்போ அப்படி போடும்போது B vector is equal to minus of 2 இது எப்படி போடலான்னா அந்த எப்படி போடுறேன் பார். μ0 divided by 4π into 2QML. ஆர் ஸ்கொயரில் இந்த எல் ஸ்கொயர் வந்து ரொம்ப நெக்லெக்டட். அப்போ ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. அப்போ இந்த 2 2 கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன ஆகும்? ஆர் கியூப் வந்துடும். இந்த வேல்யூ நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? 2QML இஸ் ஈக்குவல் டு என்னென்னு படிச்சிருக்கோம்? PM படிச்சிருக்கிறோம். இங்கே ஒரு ஐ கேப் இருக்குது அப்படி தானே? ஐ கேப் ஒன்று கிடந்துகிட்டு இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு ஐ கேப் இருக்குது. ஸோ B vector is equal to minus of μ0 divided by 4π. இதுக்கு பாலாக வந்து PM போட்டுடலாம். I cap divided by R cube. இது எப்படி எழுதலாம்? PM into I cap is equal to PM vectorன்னு படிச்சிருக்கிறோம். அப்போ B vector is equal to minus of μ0 divided by 4π into PM vector divided by R cube. இதுதான் என்ன சொல்கிறோம்? ஆன்சர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அலாங் த ஈக்வட்டோரியல் லைன் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் டைபோல் ஒரு பார் மேக்னெட் சரிதானா?